ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் லவ்விங் சாய்ராம். நாம் எதையுமே வீணாக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் தேவையில்லாத பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சுவாமி சொல்லுகின்றார். மீண்டும் சொல்கின்றேன், எதையுமே வீணாக்கக்கூடாது. சாதாரணமாக மக்கள் ஃபுட்டு, மணி, எனர்ஜி முதலியவற்றை வீணாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். உணவை வீணாக்குகின்றார்கள். தேவையில்லாதவற்றை வாங்கி பணத்தை வீணாக்குகின்றார்கள். அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை பேசி டயத்தை வீணாக்குகின்றார்கள். தேவையில்லாதவற்றை பார்த்து எனர்ஜியை வீணாக்குகின்றார்கள். எனவே இதை போல நாம் ஃபுட்டு, மணி, டைம், எனர்ஜி இந்த 4ஐயும் அளவாக உபயோகித்து நாம் வாழ வேண்டும் என்று சுவாமி சொல்லுகின்றார். இதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர்களை பற்றி இப்போது பார்ப்போம். எப்பொழுதும் இந்த ஃபுட்டு, டைம், மணி, எனர்ஜி இவற்றை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஆங்கிலத்தில் த்ரிஃப்ட் என்று சொல்லுவார்கள். THRIFT, த்ரிஃப்ட். த்ரிஃப்ட் என்று சொன்னால் சிக்கனமாக இருப்பது. ஒருவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் சிக்கனமாக இல்லையெனில் அவனுடைய வெல்த் அவனை விட்டு போய்விடும். அதே போல் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒருவன் சிக்கனமாக இருந்தால் அவனுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எனவே நாம் மிகவும் சிக்கனமாக எதையும் செலவழிக்க வேண்டும் என்று இந்த கதையினை பார்ப்போம். இவ்வாறு வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் அவருடைய ஆசிரமத்தில் ஒரு நாள் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அங்குமிங்கும் அவர் இருந்த அறையிலே மூளை முடுக்கெல்லாம், மேஜை டிராயரெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஆசிரமத்தில் இருந்த மீராபென் என்பவர் அந்த ஆசிரமத்தில் சேவை செய்து வருபவர். அவர் காந்தியடிகளை பார்த்து, பாபுஜி எதை தேடுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, ஒரு சின்ன பென்சிலை காணோம் என்று பாபுஜி மகாத்மா காந்தி சொன்னார். உடனே அவர் பென்சில் தானே என்று அவரும் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. உடனே அந்த மீராபென் அவர்கள் ஒரு புதிய பென்சிலை எடுத்து கொண்டு வந்து, அது போனால் போகட்டும், இந்த பென்சிலை வைத்து எழுதுங்கள் என்று காந்தியிடம் சொன்னார். இல்லை இல்லை, எனக்கு அந்த பென்சிலைத்தான் நான் தேடுகிறேன் என்று என்று சொன்னார். மீராபென் உடனே அந்த பென்சில் எவ்வளவு நீளம் இருக்கும் என்று கேட்ட பொழுது, உன்னுடைய கட்டை விரலினுடைய உயரம் உள்ள சின்ன பென்சில் தான் அது என்று சொன்னார். எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த புழுக்கையாக உள்ள பென்சிலுக்கு காந்தியடிகள் இவ்வளவு முக்கியம் தருகின்றாரே என்று. கடைசியாக ஒரு ஃபைலுக்குள் அந்த பென்சில் இருந்து கீழே விழுந்தது. ஃபைலை எடுக்கும் பொழுது அந்த பென்சில் கீழே விழுந்தது. அதை பார்த்து ஏதோ சொர்க்கமே கிடைத்தது போல தன்னுடைய பொக்கைவாய் சிரிப்பை உதிர்த்தாராம் காந்தியடிகள். எப்பொழுதும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவுரை கூறினாராம். அதே போல் காந்தியடிகள் ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். அப்பொழுது ஒரு கிராமத்தில் தங்குகின்றார். கூடவே மீராபென் அவர்களும் சென்றிருக்கின்றார்கள். காந்திஜிக்கு ஒரு பழக்கம் என்னவெனில், அவர் சாப்பாடு சாப்பிடும் பொழுது சிறிது தேன் அருந்துவார். ஆனால் மீராபென் அவர்கள் அந்த ஆசிரமத்திலிருந்து கிளம்பும் பொழுது அந்த தேன் உள்ள பாட்டிலை எடுக்க மறந்து விட்டார். எனவே காந்தியடிகள் சாப்பாட்டிற்கு அமர்ந்த பொழுது தான் இது நினைவிற்கு வந்தது.
உடனே மீராபென் அவர்கள் அருகில் உள்ள கடையிலிருந்து ஒரு புதிய தேன் பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து அந்த சாப்பாட்டு மேஜையிலே வைத்தார்கள். அதை பார்த்த காந்திஜி, பழைய பாட்டிலில் இருந்த தேன் என்னவாயிற்று என்று கேட்டார். இல்லை பாபுஜி, நான் அதை எடுத்து வர மறந்துவிட்டேன், நீங்கள் அருந்துவீர்கள் என்று தான் புதிய பாட்டிலை வாங்கினேன், தேன் பாட்டிலை வாங்கினேன் என்றார். உடனே அவர், ஏற்கனவே இருந்த ஒன்றை அப்படியே வைத்துவிட்டு புதிதாக ஒன்றை வாங்கி இருக்கின்றாயே, இந்த புதிய தேன் பாட்டிலை வாங்குவதற்காக நீ செலவழித்த பணம் மக்களுடைய பணம், மக்கள் விடுதலைக்காக எனக்கு அளித்த அந்த நிதியிலிருந்து நீ வீணாக செலவழிக்கின்றாய். எனவே நான் இங்கே இருக்கின்ற இந்த சுற்றுப்பயணம் முடிகின்ற வரை இந்த தேன் அருந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தேன் அருந்தவில்லை. சுற்றுப்பயணத்தை முடித்து தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பிய பிறகு அந்த பழைய பாட்டிலில் இருந்த அந்த தேனை நாள்தோறும் அருந்தி அது தீர்ந்த பிறகு இந்த புதிய பாட்டிலை எடுத்து அவர் பயன்படுத்தினார். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் காந்திஜி அவர்கள் சொன்னார், எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது, அது இருக்கும் பொழுதே மேற்கொண்டு வாங்கி பணத்தை வீணாக்காதீர்கள், டயத்தை இதேபோல் வீணாக்காதீர்கள், உணவு ஃபுட்டை வீணாக்காதீர்கள், எனர்ஜியை வீணாக்காதீர்கள் என்று அவர் அறிவுரை கூறினார். எனவே குழந்தைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்வையில் சிக்கனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உணவு, நேரம், மணி, எனர்ஜி, இந்த நான்கையும் வீணாக்காது நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை உயரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.